ஏன் அம்மாக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கேன். தேவையில்லாததெல்லாம் கிடையாது, தேவையானது தான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதெல்லாம் கேட்டுட்டுருந்தேன். அவங்க என்னோடய அத்தை தானே. அத்தை யாருன்னு சொல்லி, ஆமாம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அத்தை தானே, அதை போங்க சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் காரில் போகும்போது வேணும்னே வந்துட்டு நம்ம தமிழையே பார்த்து பார்த்து ஓட்டிகிட்ருக்காரு. எதுக்கு இப்போ என்னையே பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்த்தா எதுக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது, உன்னையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குது அப்படி இப்படின்னு சிபி வந்து சீனை போட்டுட்ருக்காரு. இவங்க போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் ஒரு கப்பல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் அடிச்சிட்ருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சிபி இறங்கி அந்த ஹஸ்பண்டை அடித்து பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஒய்ஃப், நீ யார் என் புருஷன் மேலே கை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தியா நீ இவ்வளோ அடி அடிச்சோம், நான் உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி சண்டை போடுறாங்க என்கிட்ட. அதுதான் பாசம், என்னமாச்சுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஒரு குடிச்சிட்டு வராரு. வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. நான் வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் இப்படி தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாருமா குழந்தை வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிபி சொல்கிறாரு, சரி ஓகே நீங்கள் என்னோடய கம்பெனியில் வந்து பாருங்கள், அங்கே வந்துட்டு உங்களை மாதிரி குழந்தை இருக்கிறவங்க கூட வந்து வேலை செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட்ஸ் இருக்கும். குழந்தைய வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து விட்டுட்டு சந்தோஷமாக வேலையை பார்க்கலாம், அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. அவங்களும் நன்றி சொல்லிவிட்டு இனிமேல் குடிச்சா அவ்வளோதான் அவங்க ஹஸ்பண்டையும் மிரட்டி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தமிழ் ஆச்சரியமாக சிபியை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க தமிழ். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஆன்ட்டிக்கிட்ட வந்துட்டு சிபியோட அம்மா பேசிகிட்ருக்காங்க. இன்னும் இவங்க பேசிகிட்ருக்காங்க, ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்க போகிறாங்க. அப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. என்ன ஆன்ட்டி என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நோண்டி என் ஹஸ்பண்ட் யார், உங்கள் அப்பா யார், அப்புறம் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, என்ன எதுவும் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆன்ட்டி ஏதாவது சொல்லிட்டீங்களா, அவங்க தேவையில்லாமல் என்ன கலருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படான்னு சொல்கிறாங்க. இவங்க கூட பரவாயில்ல, இவங்க அண்ணன் ரொம்பவே மோசமானவர், கொஞ்சம் உஷாராக இருங்க ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜானு கூட சேர்ந்து ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அப்போ வந்துட்டு சிபியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானு எது கேட்டாலும் இவங்க பாட்டு சில மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் சிபி சார் இந்த மாதிரி பண்ணாருன்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவன் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்தாமா, ஒரு ஆக்சிடெண்ட்க்கு அப்புறமா தான் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருந்தான். இப்போ தான் ஏதோ அவனோட உண்மையான நல்ல முகம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்க அப்பாவோட ஆக்சிடெண்ட்டுன்ட்டு, அவங்க அப்பா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சரியாக நடக்கலாம் பார்க்கலன்னு இவங்க அம்மா ரொம்பவே திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் கோமா ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக போக சிபி நானும் வரேன்னு கூட போயிடுறாரு. அங்கே பொம்மையை வச்சுன்னு இவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பின்னாடி பார்த்திங்கன்னா சிபியோட தாய் மாமா வந்துட்டு அவங்க அப்பாவை ஆக்சிடெண்ட் பண்ணணுன்னு லாரியோடு வந்துட்டுருக்காரு. அப்போ இவர் வந்து பொம்மை வச்சுன்னு விளையாடிட்டு இது பண்ணிகிட்ருக்க ஒரு டேர்னிங்கில் போயிட்டு பொம்மை கீழே விழுந்துட்டு, அப்பா பொம்மை விழுந்துச்சுன்னு சொல்கிறாரு. சரின்னு போய் காரை நிறுத்திட்டு ஓரமாக அவர் போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாரு. அந்த கேப்பில் லாரி வந்துட்டு அப்படியே மோதிட்டு அதை பார்த்து சிபி ரொம்ப இதுவாகிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டான்னு கொள்ளாமல் ரொம்ப நாள் வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் இருந்தான். அப்புறம் டாக்டர் கூட்டிகிட்டு கன்சல்ட் பண்ணதில் அவனுக்கு கில்ட்டி இருக்குது. அதே மாதிரி அவன் ரொம்ப ஃபீலும் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவனே ஐசோலேட் பண்ணிக்க பார்ப்பான். இதெல்லாம் சரியாகணும்னா அவனுக்கு இடம் மாற்றணும், ஆளுங்களையும் மாற்றணுன்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா அவனை லண்டனை கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணுறேன்ற மாதிரி ஜானு முடிவு எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொன்னோன்னே தமிழ் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.